சாந்தி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு வந்துட்டு எரிச்சல் ஆகாம இருக்கிறதுக்கு எப்படி அப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ எரிச்சல் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிசிக்கல் நீட்ஸ் வந்துட்டு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒழுங்கா தூங்கலை, அன்னைக்கு ஒழுங்கா தூங்கலை, இல்லை வந்து காலை நம்ம ஒழுங்கா சாப்பாடு சாப்பிடல, இல்லை வந்துட்டு உடம்புல வந்து உபாதைகள் இருக்கு, நோய் இருக்கு, டிசீஸ் இருக்கு, இல்லை தலைவலிக்குது அப்படின்னா என்ன ஆகும்? அப்போ நேச்சுரலாவே நம்ம வந்து எரிச்சலா இருப்போம். நம்மளுடைய அந்த பொறுமை சக்தி, சகிப்புத்தன்மை எல்லாமே வந்து அமைதியா இருக்கக்கூடாது, எல்லாமே வந்து என்ன ஆகும்? ஒரு நாட்ச் கீழே குறைஞ்சிரும். ஸோ பிசிக்கலா வந்துட்டு சரியில்லை அப்படின்னா அதான் சொல்லுவாங்க, பேஷண்ட்ஸ் கிட்ட எல்லாம் ரொம்ப பொறுமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க ஆல்ரெடி என்ன ஆகுது, அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு நோயை வந்துட்டு உள்ளுக்குள்ள பிரெயின் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கு பாடியை வந்து சரி பண்றதுக்கு. அப்போ அதோடைய மற்ற பவர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்கா மனசுக்கு தேவையான பவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் குறையும். ஸோ அது ஒரு ரீசன், அதனால எரிச்சலாகும். ரெண்டாவது வந்துட்டு இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு சரியா நடக்கணும் அப்படின்னு நினைப்போம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லையா, எல்லாமே கரெக்டாக நடக்கணும், இல்லை நீங்கள் எல்லாமே கரெக்டாக செய்யணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்போ மற்றவங்களுக்கு வேலை கொடுத்து வச்சிருப்பீங்க, இதெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க அப்போ அந்த வேலையில் ஏதாவது அவங்க ஒழுங்காக செய்யலை அப்படின்னா என்ன நடக்கும்? அப்போ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு கோபம் வரும், உங்களுக்கு எரிச்சல் இருக்கும், ஏன் நீங்கள் இதை செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது ரெண்டாவது ரீசன், அதாவது பெர்ஃபெக்ஷன் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மீட் ஆகாத போது. ஸோ மூன்றாவது காரணம் வந்து எரிச்சல் ஆகிறது வந்து சம்டைம்ஸ் நம்ம வந்து அந்த பர்சனோடையோ இல்லை அந்த சுச்சுவேஷன்லேயோ இரிட்டேஷன் கிடையாது, ஆனால் வேற ஒரு விஷயத்துல இரிட்டேஷன் இருக்கும், இல்லை கோபம் இருக்கும், இல்லை ஆதங்கம் இருக்கும், இல்லை அங்கே ஏதாவது ஒரு இமோஷனலா நம்மளுக்கு வந்து என்ன ஆயிருக்கும், அது அஃபெக்ட் ஆயிருக்கும். அதை கொண்டு வந்து ஒருத்தங்க வரும்போது அப்போ என்ன ஆகும்? இந்த சின்ன விஷயத்துக்காக என்கிட்ட வரீங்களா அப்படின்னு என்ன ஆகும்? ஒரு கோபம் வரும். ஏன்னா அந்த எரிச்சல் வந்து அவங்க மேல இருக்க எரிச்சல் இல்லை, வேற ஏதோ ஒரு பெருசா நீங்க வந்து ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோடைய தாக்கம் தான் எரிச்சலா உங்களுக்கு என்ன ஆகுது? இன்னொருத்தங்க மேல வெளிப்படுது, இல்லை இன்னொரு பொருள் மேல வெளிப்படுது, இல்லை இன்னொரு சுச்சுவேஷன்ல வெளிப்படுது. ஸோ அதான் நம்ம ப்ரொஜெக்ஷன் ஆஃப் ஆங்கர் அப்படின்னு சொல்லுவோம். இது மூணாவது காரணம். ஸோ இப்போ வந்து நம்ம சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி எரிச்சல் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு நம்மளோட உறவுகள் பாதிக்கப்படுது, நம்ம மூடே வந்து ஸ்பாயில் ஆகுது, நம்மளும் வந்து என்ன ஆகுறோம், அந்த எரிச்சல் ஏதாவது சொல்லிடுவோம், இல்லை ஏதாவது வந்துட்டு கோவப்பட்டுருவோம், அப்போ நம்ம வந்து மற்றவங்களை வந்து ஹர்ட் பண்ணிடுவோம், அப்போ அதோடைய கான்சிக்வன்ஸை நம்ம வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அப்போ நம்மளுக்கே கஷ்டமாக இருக்கும், நம்மளுக்கும் கில்ட்டியாக இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ எரிச்சல் அடைகிறோம், கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாமே நம்மளே நினைக்கிறோம், ஆனால் என்ன பண்ண முடியல, அந்த எரிச்சலை வந்து நம்மளால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. ஸோ அதுக்கு நம்ம கொஞ்சம் சொல்யூஷன்ஸ் பார்க்கலாம். ஒன்று வந்துட்டு எரிச்சல் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும், இது வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க. எரிச்சல் வந்து எங்கேருந்து வருது? நான் ஒழுங்காக சாப்பிடலையா, இல்லை ஒழுங்காக தூங்கலையா, இல்லை ஏதாவது எனக்கு பிரச்சனை இருக்கா, அப்படி ஃபிசிக்கலாக ஏதாவது ஒரு இஷ்யூ இருந்தது அப்படின்னா இப்போ ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் நம்ம போயிட்டு ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணுமோ, இல்லை ஏதாவது சாப்பாடு சாப்பிடணும், இல்லை தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் நீடை வந்து நம்ம என்ன பண்ணணும், பூர்த்தி செய்யணும். இல்லை மாத்திரை சாப்பிடணுமோ, இல்லை கொஞ்சம் பொறுமையாக சரி பரவாயில்ல இன்னைக்கு கொஞ்சம் எரிச்சல் ஆகுதா, ஏன்னா உடம்பு சரியில்லை இல்லையா, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு என்ன பண்ணணும், இதனால தான் நான் எரிச்சல் அடைகிறேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கணும், கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கணும். ஒன்றுமே இல்லைனா கூட அட்லீஸ்ட் ஒரு கப் வாட்டராவது எடுத்து குடிக்கணும். ஸோ அப்போ என்ன ஆகும், உடனே அந்த எரிச்சல் வந்து நீங்கள் பார்ப்பீங்க, உங்களுக்கு காம் டவுன் ஆகிடும். ஒன்று அதான் தான் பாருங்க, யாராவது ரொம்ப பதட்டப்படுறாங்க இல்லைன்னா என்ன கொடுப்பாங்க, தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது என்ன ஆகும்னா அந்த நர்வஸ் சிஸ்டத்தை வந்து காம் பண்ணும், பிரெயினை காம் பண்ணும். ஸோ நம்மளுடைய எரிச்சலும் உடம்புல இருக்கக்கூடிய விஷயமும் ரெண்டும் கனெக்டடாக இருக்கு. ஸோ அதனால ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு சாப்பாடோ இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரூட்டோ இல்லை ஒரு ஸ்நாக்கோ நம்ம வந்து சாப்பிடணும். இது ஒன்று. எல்லாத்துக்கும் இல்லை, உடம்பு சரியில்லைனா மட்டும், இல்லை ஏதாவது பிசிக்கல் நீட்ஸாக இருந்தால் மட்டும்தான் சாப்பிடணும். ஒன்று. ரெண்டாவது விஷயம் வந்து நம்ம எரிச்சல் அடைகிறோம், இந்த மக்களோட இல்லை சுச்சுவேஷன்ஸோட இல்லை ரிலேஷன்ஷிப்ஸில் எரிச்சல் அடைகிறோம்னா நம்ம இதை மைண்டை செட் பண்ணிக்கணும். ஓகே, என்னோட முடிஞ்ச வரைக்கும் நான் இன்னைக்கு செய்ய போகிறேன், யாரையும் என்ன பண்ண போகிறேன், எதிர்பார்க்க போகிறதில்ல, எல்லாரும் அவங்க வேலையை கரெக்டாக செய்யணும் நான் எதிர்பார்க்க போகிறதில்ல. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் செய்வேன், அவங்களையும் நான் செய்ய சொல்லுவேன். ஆனால் அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, எரிச்சல் அடையக்கூடாது, மைண்டை ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கணும். வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியே செட் பண்ணிக்கணும், இல்லை ஒருத்தவங்களை மீட் பண்ணுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே செட் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம செட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா மைண்ட் ரெடி ஆயிடும். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அங்கே போயிட்டு வேலைக்கு போயிட்டு இல்லை சுச்சுவேஷனில் வரும்போது நம்ம சொல்லுவோம் கோவப்படக்கூடாது, அமைதியாக இருக்குன்னா அது வரக்கூடாது. போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, மைண்டு ரெடி பண்ணுங்க. அப்புறம் டைம் கிடைச்சா இது ரொம்ப எரிச்சலாக உங்களுக்கு தோணுது அப்படின்னா ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரேக் எடுத்து கொஞ்சம் மனசை அமைதியாக உட்காந்து ஒரு 5 மினிட்ஸோ ஒரு 10 மினிட்ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்ககிட்டயே பேசிட்டு கொஞ்சம் மனசை வந்து அமைதிப்படுத்துங்க. இந்த மாதிரி நான் எதுவுமே சீரியஸாக எடுத்துக்கூடாது, கொஞ்சம் லைட்டாக இருக்கணும், எல்லாமே பரவாயில்ல அப்படின்னு என்ன பண்ணணும், உங்ககிட்டயே நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு செல்ஃப் டயலாக் மாதிரி பேசி ஏதாவது பாசிட்டிவா படிச்சு கொஞ்சம் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா ஒரு பிரேக் எடுத்து அந்த இரிட்டேஷன்ல இருந்து வெளில வந்துடலாம். இல்லைன்னா காலையில இருந்து நைட் வரைக்கும் அந்த இரிட்டேஷன் என்ன ஆகும், கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அப்ப என்ன சொல்லுவோம், மூடு சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த மூடை நம்ம வந்து சரி பண்ணலாம். மூடுனாவே ஒரு டெம்பரரி பீரியட் தான், கொஞ்ச நேரத்துக்கு தான் இப்படி இருக்கு எனக்கு. ஸோ எப்பவுமே அப்படி கிடையாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும், அந்த மூடை மாத்தணும். ஸோ அப்போ அந்த நம்ம மனநிலையை மாற்றணும் அப்படின்னா அதுக்கு நம்ம கொஞ்சம் டைம் கொடுத்து நம்மளுக்கு வேற ஒரு இடத்துல டைவர்ட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆயிடும்,
மைண்டு மாறிடும். அப்போ நம்ம அந்த இரிட்டேஷன், நம்மளுக்கு எரிச்சல் வந்து போயிடும். 4வது விஷயம் வந்து சொல்யூஷன் என்ன அப்படின்னா, பொறுமையை வந்து கொஞ்சம் கடைபிடிக்கணும். லைஃப்ல வந்துட்டு எல்லாமே உடனே உடனே எதிர்பார்க்கறது, எல்லாமே உடனே எல்லாரும் செஞ்சிடணும், உடனே எனக்கு இல்லை எல்லா மாற்றமும் வந்துடணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ண, அந்த எதிர்பார்ப்புகள் உடனே நடக்கணும் நம்ம எதிர்பார்க்கறோம் இல்லையா, அதையும் மாத்திக்கணும். ஸோ லைஃப்ல எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா எடுத்துக்கணும். எல்லாமே நம்ம செய்யலாம், நடக்கும்போது நடக்குது. கொஞ்சம் மற்றவங்க கிட்டயும் என்ன பண்ணணும், கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஸோ அப்போ அந்த பொறுமை குணம் யூஸ் பண்ணும்போது எரிச்சல் தானாவே என்ன ஆயிடும், குறைஞ்சிரும். ஸோ ஏன்னா அப்போ வெயிட் பண்றதுக்கு எனக்கு ஓகே. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் ஒரு பேங்க்குக்கு போறோம், இல்லை ஏதாவது ஒரு பப்ளிக் இடத்துக்கு போறோம், வெயிட் பண்ணோம் அப்படின்னு இவ்வளவு நேரம் ஆகும்னா அந்த மைண்ட் ரெடி பண்ணிட்டு போகணும். ஓகே, நான் வெளில போறேன், டைம் ஆகும், இந்த வேலையை நான் செய்ய போறேன், டைம் ஆகும். நம்ம ஆல்ரெடி மைண்டை கொடுத்துட்டோம் அப்படின்னா டைம் ஆகும். நம்ம பொறுமையா இருக்கணும்னா பொறுமையா நம்ம நின்றுட்டு வருவோம். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், சீக்கிரம் வேலை முடிச்சிடணும், சீக்கிரம் வேலை முடிச்சிடணும் அப்படின்னு நம்ம எக்ஸ்பெக்டேஷனோட போகும்போது அது கொஞ்சம் 10 நிமிஷத்துக்கு பதிலா ஹாஃப் டே ஆயிடுச்சு அப்படின்னா உடனே டென்ஷன் ஆயிடுறோம், உடனே எரிச்சல் வருது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், நம்ம எதிர்பார்ப்பு ஆல்ரெடி ரொம்ப கம்மியா தான் வச்சிருக்கோம். இந்த மாதிரி எனக்கு சீக்கிரம் முடிச்சிடணும் எல்லாமே. ஆனா பொறுமையானாவே டைம் வந்து கொஞ்சம் நிறைய கொடுக்கணும், அவகாசம் நிறைய கொடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அப்போ எரிச்சல் வந்து தானாவே குறைஞ்சிரும். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓம் சாந்தி.